அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழக முதல்வரின் உடல்நிலை குறித்து சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல் மற்றும் வதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அப்போலோ மருத்துவமனை தரப்பு அறிக்கையை தவிர மற்ற தகவல்கள் உண்மை இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாக உள்ளது எனவும் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, தேனி, தென்காசி, கோவையில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, குமரி, நெல்லை, கோவையில் ஜூலை 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், ஜூலை 26ஆம் தேதி நீலகிரி, தேனி, தென்காசி, கோவையில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், ஜூலை 27ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோவையில் கனமழை பெய்யும் எனவும், சென்னையில் இன்று லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மூன்றாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை நாளை ஜூலை 25ஆம் தேதி நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டின் முதல் SMC குழு கூட்டம் ஜூலை 25ஆம் தேதி நாளை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை நடக்க உள்ளது. இதில் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் எனவும், அதற்கான வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி SMC கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வன காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 8ஆம் கட்ட மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது நாளை ஜூலை 25ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்தில் tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். அங்கன்வாடி மையங்களில் முட்டைகளை பரிசோதித்த பின் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் எனவும், ஸ்ரீவைகுண்ட அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன முட்டையை வழங்கிய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் எனவும் அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்ற தோழி விடுதிகளை உதகை, திருப்பத்தூர், திருவாரூர் மற்றும் வீரசோழபுரம் பகுதிகளில் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. தமிழ்நாடு முழுவதும் 12 தோழி விடுதிகள் கட்டும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் உள்ளிட்ட இடங்களில் 12 விடுதிகள் கட்டப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து உதகை, திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் தோழி விடுதிகள் கட்ட டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: அவசர ஒதுக்கீட்டு கோரிக்கையை பயணிப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ரயில்வே அமைச்சகம் பயணிகள் ரிசர்வேஷன் முறையில் முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி அவசர ஒதுக்கீட்டு எமர்ஜென்சி கோட்டாவில் கோரிக்கையை இப்போது பயணிக்கும் நாளுக்கு ஒரு நாள் முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சென்னையில் சொந்தமாக வலையொலி யூடியூப் சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 3 நாள் பயிற்சி முகாம் தமிழக அரசு சார்பில் நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் நடைபெற உள்ளது. 9வது அறிவிப்பு: ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்காக இதுவரை 5 இடங்கள் அடையாளம் காணப்பட்டும் உள்ளன. ராமேஸ்வரம் விமான நிலையம் அமைக்க சுமார் 200 ஏக்கர் நிலம் தேவைப்படும். இந்த 5 இடங்களிலிருந்து 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்திய விமான நிலைய ஆணையம் சாத்தியக்கூறு அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த ஆண்டுக்குள் ஒரு இடத்தை அரசு தேர்வு செய்யும் என்றும் கூறப்படுகிறது. 10வது அறிவிப்பு:
3274 ஓட்டுநருடன் நடத்துனர் டிசிசி பணியிடங்களுக்கு அரசு பஸ் tn-government.in என்ற இணையதளம் மூலமாக கடந்த மார்ச் மாதம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இந்த ஓட்டுநர் நடத்துனர் பணிக்காக 25,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வருகிற ஜூலை 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுகள் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் உட்பட தமிழகம் முழுவதும் 15 மையங்களில் நடக்கிறது. இந்த தேர்வு எழுதுவதற்கான நுழைவுச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த எழுத்துத் தேர்வுகள் முடிவடைந்த பின்னர் செயல்முறை தேர்வு நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. குரூப் 4 விடைத்தாள்கள் கொண்டு வரப்பட்டதில் எவ்விதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. விடைத்தாள்கள் முறையாக சீலிடப்படாமல் அட்டைப்பட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தன என்று வரும் செய்திகள் அனைத்துமே ஆதாரமற்றவையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. பேருந்து கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் இல்லை என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயர்வு என்பது கிடையாது எனவும் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் ஊடகம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதையொட்டி சில அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு என்பது இல்லை என்பதில் தெளிவாக உள்ளோம் எனவும் பொதுமக்கள் மீது கட்டண உயர்வு சுமையை ஏற்றக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக 2 இடங்களில் மணல் குவாரி அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அரசு விண்ணப்பித்தும் உள்ளது. கரூர் மாவட்ட நெரூர் வடக்கு கிராமம் அச்சமாபுரத்தில் மணல் குவாரி அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேலை நாளாக ஆட்சியரான சுகபுத்ரா அறிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு அதாவது சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது. 41 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது. QR பயணச்சீட்டுகள் மற்றும் பிற பயணச்சீட்டு பெறும் முறைகள் மட்டுமே வழக்கம் போல தொடரும் எனவும் பயண அட்டையில் உள்ள மீதி தொகையை பயணத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50 புத்த மதத்தினர், 50 சமண மதத்தினர் மற்றும் 20 சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 10,000 ரூபாய் வீதம் 120 பேருக்கு 12 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் புத்த, சமண மற்றும் சீக்கிய மதத்தினரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை pcm.tn-government.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி நவம்பர் 30 எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.